மக்களே வணக்கம். அதாவது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை முத்திக்குமா அப்படிங்கிற மாரி இருக்கு. ஆனா நம்ம வந்து ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரம்ப் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வந்து பெட்ரோலியம் சம்மந்தமா இந்த மாரி இறக்குமதி ஆயில்லாம் இறக்குமதி பண்ணுது. அதனால நாங்க வந்து அது வந்து ஒரு மலிவடைந்த பொருளாதார நாடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கெல்லாம் நம்ம பெருசா ரியாக்ட் பண்ணவே இல்ல. அவர் என்னன்னா சொல்லிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு 25% வந்து இந்தியா பொருட்களுக்குலாம் வரி போடுறேன்னு ஒரு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அனவுன்ஸ் பண்ணாரு. அது வந்து 24 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன சொன்னார்ன்னா, இன்னொரு அனவுன்ஸ்மென்ட் இருக்கு அப்படின்னாங்க. அதான் பார்த்தா அவர் டபுள் ஆக்குறாரு. 25 50% ஆக்கியிருக்காரு. ஸோ அதனால இங்கேருந்து நம்ம நாமக்கல்லேருந்து முட்டை ஏற்றுமதி பண்ணுறதெல்லாம் கூட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்தியாவுக்குமே வந்து நெறைய வந்து இதுக்கு வந்து பெருசா ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா, ரியாக்ட் பண்ணல. சரி நம்ம எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. எனக்கு வந்து இப்படி 50%னால அதாவது இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ற பிசினஸ் மேன்களுக்குலாம் வந்து அதாவது ஆண்டர்பிரினர் எல்லாருக்குமே வந்து இது பெரிய ஒரு அடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே சமயத்துல இந்த மாரி வந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா, இங்கேருந்து வேலைக்காக அமெரிக்காவுக்கு போற இந்திய ஜீனியஸ் அதாவது இந்தியாவோட பெரிய பெரிய ஆட்கள்லாம் போய் நல்ல சேலரிக்கு அமெரிக்கால இருக்க பெரிய பெரிய கம்பெனில வேலை பார்க்குறாங்கல்ல. இனிமேல் இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா, இந்தியால ஒரு மைக்ரோசாஃப்ட்டோ, இந்தியால ஒரு கூகுளோ அந்த அளவுக்கு பெரிய கம்பெனி இங்கே வந்துரும் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன் அங்க ஆப்பர்ச்சுனிட்டி இல்லன்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்ணிக்குவோம் அப்படின்னு எத்தனை பேர் கிளம்ப போறாங்களோ, எல்லாரும் கிளம்பட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து இந்த போர் அதாவது இந்த பொருளாதார வர்த்தக போர் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.